உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. தேவன் தன்னுடைய தரிசனத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. என்ன சொல்றேன்னு என்னமாமா தோணுதோ, தேவன் தனது தரிசனத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. திரும்ப சொல்றேன், தேவன் தனது தரிசனத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. மனிதனை உண்டாக்கும் போது தமது சாயல் தமது ரூபத்திலே தன்னை போலவே ஆளுகை செய்கிறவனாக அவனை உண்டாக்கியிருந்தார். என் பிள்ளை இவன் தான் எல்லாத்தையும் ஆளணும். இது எல்லா பெற்றோருக்கும் தான் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், பெரிய ஆளுகை செய்கிற ஆளாக இருக்கணும், நம்மளை விட கூட பெரிய ஆளாக வரணும் அப்படியெல்லாம் நினைக்கிற பெற்றோருடைய புத்தி வேற எங்கேருந்து இல்லை, கர்த்தர்கிட்ட தான் வந்திருக்கிறது. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற இந்த கிரியைகளையும் செய்வான், இதோட பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று. அவருடைய ஆசை, அவருடைய தரிசனம், அவருடைய விருப்பம், அவருடைய நோக்கங்கள் மாறவில்லை. ஏன்னா அவனை உண்டாக்கினது தன்னுடைய ஆவியே தந்து அவனை உண்டாக்கி விட்டார். தன்னுடைய ஜீவ சுவாசத்தை, தன்னுடைய உயிரை, தன்னுடைய ஜீவ சுவாசத்தை, தன்னுடைய உயிரை அவனுக்குள்ளே வைத்து விட்டார். தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசியிலே ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான். அப்போ அவனுடைய உயிர் எங்கேருந்து வந்தது? அவனுடைய உயிர் தேவனிடத்திலிருந்து நேரடியாக வந்தது. சிங்கம், புலி, கரடி போல மற்ற ஜீவராசிகள் போல அவைகள் உண்டாக்கடவது அப்படி சொல்லி மனுஷனை உண்டாக்கலை. இவனை விசேஷமாய் உண்டாக்கினார். ஏனென்றால் மற்ற எல்லா ஜீவராசிகளையும் இவன் ஆண்டு கொள்ளும்படியாக அதை உண்டாக்கியிருந்தார். ஆண்டு கொள்ளும்படியாங்கிறப்ப ஏதோ பெரிய பயங்கரவாதி ஒருத்தன் எல்லாத்தையும் அடக்கி ஆளுகிறது போல அப்படி அர்த்தத்தில் இல்லை. ஒரு புருஷன் தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளை நடத்துவதற்கு அவனை தலைவனாக கர்த்தர் வச்சிருக்கிறாரே, அது எப்படி நடத்தணும், தேவன் ஏற்படுத்தின விதம் எப்படி, இந்த குடும்பத்தில் இவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறதா, சந்தோஷம் இருக்கிறதா, சமாதானம் இருக்கிறதா, தேவைகள் சந்திக்கப்படுகிறதான்னு பார்த்து அதற்கேற்றாற் போல நடத்தும்படி அந்த தலைவனாக வச்சாரே, அதுபோல் ஆதாமை தான் சிருஷ்டித்து வைத்த பூமி முழுவதையுமே நன்றாக ஒரு மேனேஜராக எல்லாவற்றையும் நன்றாய் வைத்து கொள்ளும்படி அவனை உண்டாக்கினார். எல்லா ஜீவராசிகளையும் உண்டாக்கிட்டு அவன்கிட்ட கூட்டி வந்து பேர் வைன்னு அவன்கிட்ட தான் சொன்னார். அவன் பேர் வச்சு விட்டான். அப்போ எல்லாவற்றையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கு எல்லாம் நன்றாய் நடக்கிறதா என்று பார்ப்பதற்கு. லூசிபரை எதற்கு உண்டாக்கியிருந்தாராம்? அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரும். எல்லாவற்றையும் ஒழுங்காக எல்லாம் கர்த்தர் உண்டாக்கின எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிறதுக்கு. அவனும் கேட்டான், இவனும் கேட்டான். அப்போ அவனும் கேட்டான், இவனும் கேட்டாங்கிறதுனால கர்த்தர் தன்னுடைய நோக்கங்களை மாற்றிக்கொண்டாரா? எப்படியோ நான் இதெல்லாம் கெட்டாலும் சரி, நான் புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்கி என் பிள்ளைகதை சகலத்தையும் ஆளும்படியாக வைப்பேன் அப்படின்னு சொல்லி தேவன் தன்னுடைய தரிசனத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. என் பிள்ளை பூமியை ஆளணும், மாற்ற மாட்டேன்ட்டார். இவன் கெடுத்து வச்சான், சரி பண்ணிடுவேன். ஏசாயா தீர்க்கதரிசி 1 அதிகாரம் வாசிங்கன்னா, உன்னை நீதிபுரமும் சத்திய நகரமா மாற்றுவேன், உன்னை நீதிபுரமும் சத்திய நகரமா மாற்றுவேன், மாறலைன்னா அடி காலி பண்ணிடுவேன். எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேலரை அழைத்தார். எதுக்கு? பாலும் தேனும் ஓடுகிறதும் நலமும் விசாலமான தேசத்தில் நீ போய் நல்லா இருந்து ஆசீர்வாதமாக இருந்து, அது சிங்காரமான தேசம்ங்கிறார், நான் பார்த்து வச்ச தேசம்ங்கிறார், என் பிள்ளைகளை அங்கே கொண்டு போய் சேர்ப்பேங்கிறார். பூமியில் இருக்க சகல ஜாதிகளுக்கும் இவங்க தான் ஆசாரிய ராஜ்யம்ங்கிறார். இவர்கள் என்னை ஆராதிக்கிறவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, பூமியில் இருக்க சகல ஜாதிகளுக்கும் இவர்கள் ஆசாரிய ராஜ்யம்.
அப்போ மற்றவர்களுக்கெல்லாம் ஆசாரிய ராஜ்யம்னா இவன் என்ன பண்ணுறான்? இவன் தான் மற்ற புறஜாதிகளுக்கும் ஆசீர்வாதம் வரத்தக்கதாக இவன் அவங்கள வழிநடத்தக்கூடிய ஆளாக இருக்கிறான் அப்படி சொல்லி விட்டார். அப்போ தேவனுடைய தரிசனம் என்ன? ஒவ்வொரு தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மற்ற எல்லாரும் காட்டும் உயர்ந்திருக்கணும். உலகத்தில் இருக்க புறஜாதிகளை காட்டிலும் தன் ஜனம் உயர்ந்திருக்க வேண்டும். அந்த புறஜாதிகளுக்கு ஆசீர்வாதம் வேணும்னாக்க இவன் அந்த ஆசாரியனாக இருக்கட்டும் அப்படியெல்லாம் சொன்னாரே. இன்றைக்கு அவருடைய தரிசனத்தை மாற்றிட்டாராம். அன்றைக்கு ஆதாமுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தாரு, கோட்டை விட்டான். இப்போ இயேசு அந்த அதிகாரத்தை பிசாசுக்கிட்ட இருந்து பிடுங்கி யார்கிட்ட கொடுத்தாராம்? விசுவாசிகளுக்கு தம்முடைய பிள்ளை இடத்துல அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் தன்னுடைய திட்டத்தை மாற்றவே இல்லை. ஆதாம் கொடுத்தாரா வேண்டான்ட்டான், அதை மறுபடி பிசாசிலிருந்து பிடிங்கி தாம் பிள்ளைகளுக்கு கொடுக்குறேன் அப்படின்றாரு, கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த அதிகாரம் உடையவர்களாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்து செயல்பட்டாரோ அதே பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது நமக்குள்ள இருந்து இயேசுவை போல செயல்பட தேவைப்பட்டால் அதை அவர் செய்ததை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்ய, அதிகமான கிரியைகளை செய்ய உங்களை ஏற்படுத்தி இருக்கிறாருன்னு அவர் தான் எழுதியிருக்கிறாரு. அது நம்முடைய புத்தி கெட்டாத காரியமாக இருக்கிறது. ஆனால் அவர் சொன்னது சத்தியம்தான். தேவன் உங்களை பிள்ளைகளாக கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரரா பூமியெல்லாம் ஆண்டு கொள்ளும்படியா பிசாசை அடக்கி ஆண்டு அவனை துரத்திட்டு அவனை கட்டி போட்டுட்டு அவனுடைய பிடியில் இருக்கிற ஆசீர்வாதங்களை விடுவிக்கக்கூடியவர்களாய் உங்களை வைத்திருக்கிறார். ஆதாம் பாவம் செய்த போது பூமி அவன் நிமித்தம் சபிக்கப்பட்டு போய்விட்டது. அந்த சாபத்தை போக்குறதுக்கு இந்த பூமியிலே இயேசுவின் ரத்தம் வடிந்தது. அவருடைய தலையிலிருந்து அவருடைய முதுகிலிருந்து காயங்களிலிருந்து வந்த ரத்தத்தின் துளிகள் பூமியிலே விழுந்து அந்த பூமியை மீட்பதற்காக ஒரு கிரயமங்கை செலுத்தப்பட்டதை நீங்கள் நினைத்து பாருங்கள். அவர் என்ன பண்ணுறாரு? இது இப்படி கெட்டு போச்சா, நான் விட போகிறதில்லை, புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்குவேன். யாரெல்லாம் என் பேச்சு கேட்டு வர்றாங்களோ அவங்களெல்லாம் அங்கே இருப்பாங்கன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. ஒரு நாளில் அவர் வெள்ளை குதிரையில் தன்னுடைய பரிசுத்தவான்களோடு ரட்சிக்கப்பட்டு பரலோகம் பண்ண எல்லாரோட அவர் வருவாராம். இங்கே இருக்க அந்தி கிறிஸ்து கள்ளத்தீர்க்க தரிசியெல்லாம் கட்டி போட்டுட்டு பிசாசு 1000 வருஷம் அந்தி கிறிஸ்து கள்ளத்தீர்க்க தரிசியை அக்கினி கடலில் போட்டுட்டு இந்த பிசாசை 1000 வருஷம் கட்டி வச்சுட்டு தன்னுடைய 1000 வருஷ அரசாட்சியை ஆரம்பிப்பார். அது எப்படி, அந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்டால் சூப்பரான ஆட்சி ஒன்று நீங்கள் பார்ப்பீங்க. எவனா சேட்டை பண்ணான்னா ஒரு அடி, இருப்பு கோலால் அவர்களை ஆளுகை செய்வார். அப்போ யார் சேட்டை பண்ணாலும் ஒரு அடி விழுகும்னா அடங்கி இருப்பாங்க. அந்த காலங்களில் அந்த ஏசாயா 11வது அதிகாரத்தில் எழுதியிருக்குது, ஆடும் ஓனாயும் ஆமாம் சேர்ந்து மேயும், சிறு பிள்ளைய வெறியம்பாம்பு வலையில் கை வச்சா கூட என்னுடைய பர்வதத்தில் தீங்கு செய்வார் ஒருவருமே இல்லை. அப்போ 1000 வருஷ அரசாட்சி எப்படி இருக்குமா, அப்படி ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏசாயா 35வது அதிகாரம் முழுவதும் அப்படி அந்த ஆசீர்வாதமாக இருக்கிறத பற்றி எழுதியிருக்கிறது. ஏசாயா 65வது அதிகாரத்துலேயும் கூட இந்த மாதிரி புதிய வானம் புதிய இல்லை 1000 வருஷ அரசாட்சியில் எப்படி 100 வருஷம் இருக்கிறவங்க கூட இளைஞன் வாலிபன் என்று எண்ணப்படுவான்னு, 100 வயதுள்ள பாவியோ அவனை என்ன சொல்லுவாரான், சபிக்கப்படுவான். ஓகே, அப்படி போட்டிருக்கா, சரி. அப்போ 1000 வருஷ அரசாட்சியில் பாவிகள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாம் வாழை சுருட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தரும் எந்த தீங்கும் செய்ய முடியாது. நான் எப்படி ஆடு காட்டுறேன்னு பாருடான்னு சொல்கிறார். ஆதாம ஆளை சொன்னார், கோட்டை விட்டான். அப்புறம் அதுக்கு பிறகு பூமியில் ராஜாக்கள் எவ்வளவோ பேர் இருந்திருக்கிறாங்க, ஒருத்தர் சரியாக ஆளலை. இன்றைக்கு பூமியில் எவ்வளவோ ராஜாக்கள்னு பேர் இல்லாமல் பிரசிடெண்ட்டு பிரைம் மினிஸ்டர்லாம் பேர் இருந்தால் கூட தேசத்தை ஆள சொன்னால் அவங்க சொல்கிற மாதிரி கர்த்தர் சொன்ன மாதிரி ஆளலை. ஆனாலும் இப்போ நாங்கள் பல நாடுகள்லாம் சுற்றிட்டு வந்தபோது
ரட்சிக்கப்படாத ஜனமே தங்களுடைய தேசத்தை நல்லா வச்சுருக்கிறத பார்த்து நாங்கள் ஆச்சரியப்படுறோம். சுத்தமாக வச்சுருக்கிறான், அவன் எல்லாருக்கும் வேலை இருக்குது, எல்லாருக்கும் சாப்பாடு இருக்குது. சீனாவில் போய் கேட்டால் தங்கிறதுக்கு வீடு இல்லைன்னு ஒருத்தர் கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆச்சரியம்! பாவிகளுங்க. இன்றைக்கு தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரு? ரட்சிக்கப்பட்ட ஜனம்தான் தம்முடைய ஜனம்ங்கிறாரு. ஒரு சமுதாயம், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள்லாம் சேர்ந்து ஒரு சமுதாயமாக எல்லாரும் சமாதானமாக சந்தோஷமாக அன்பினால் செயல்படுகிற ஒரு கூட்டமாக வாழணும்னு நினைக்கிறாரு. தேவன் பரிசுத்தர், நாமும் பரிசுத்தவான்களா? அவர் எப்படி ஒரு அன்புள்ளவராக இருந்து எல்லா காரியங்களையும் செய்கிறாரோ அதுபோல் நாமும் அன்பினாலே செயல்படுகிறவராக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் அன்பினால் செயல்படுங்கள். அன்புக்கு விரோதமான எந்த ஆயுதமும் கிடையாது. வேறு எவ்வளவு பெரிய ஆயுதமாக இருந்தாலும் அன்புக்கு முன்னாடி முழங்கால் படியிட வேண்டும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதை நினைத்து பாருங்கள். நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களா, ராஜாக்களா? நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்கும்னு சொல்கிறாரு. இப்போவும் நீங்கள் தேவன் எப்படி பேசி பேசி சிருஷ்டித்தாரோ அதே போல் நீங்களும் பேசி பேசி உங்களுடைய உலகத்தை நன்றாய் சிருஷ்டிக்கும்படியாய் கேட்கிறார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது உண்டாகும். வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. அவர் இந்த சிருஷ்டிப்பெல்லாம் முடித்த பிறகு அதுபோல் பேசுகிறத விட்டுட்டு அது மாதிரி பேசுகிறத ஆதாமுக்கு கொடுத்துருந்தார். இவன் இருக்கேன் விட்டுட்டு போயிட்டான். ஆனால் இப்பொழுது அந்த அதிகாரத்தை எடுத்து உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிறார். நாம் அனைவருக்கும் ஆளுகை செய்கிற அதிகாரம் இருக்கிறது. எதை கொண்டு? அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை கொண்டு. அதுதான் சட்ட புஸ்தகம். இந்த பைபிள் ஒரு சட்ட புஸ்தகம். இது ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம், இது ஒரு வரலாற்று புஸ்தகம். ஆனால் அது ஒரு சட்ட புஸ்தகம். இந்த வசனங்கள் மூலமாய் இந்த உலகம் அது செயல்படும், அடங்கணும். இந்த வார்த்தைக்கு அடங்கணும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இன்றைக்கு உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தை போல அது செயல்படக்கூடியதாக இருக்கிறது. ஆதலால் நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்பொழுதும் சரியாக இருக்க வேண்டும். இதை கவனிப்போமாக. நீங்கள் தான் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர்கள். நீங்கள் தான் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர்கள். உலகத்தில் எந்த இடத்துலையுமே சூழ்நிலை நல்லா இல்லை. அங்கே எகிப்து தேசத்தில் இஸ்ரவேலருக்கு எதுவுமே நல்லா இல்லை. கர்த்தர் அவங்க வெளியே கொண்டு வந்தார். அங்கே வெளியே கொண்டு வந்த பாடு இவங்க தான் சூழ்நிலையை மாற்றவர்களாக இருக்கலை. இவங்க கெட்டு போயிட்டாங்க. ஆனால் எந்த ஒரு மனுஷனை கர்த்தர் தேர்ந்தெடுத்தாரோ, இப்போ ஒரு மோசையை தேர்ந்தெடுத்தார், ஒரு யோசேப்பை தேர்ந்தெடுத்தார். அவங்கெல்லாம் கவனமாக சரியாக பேசி காரியங்களை சாதிச்சிட்டாங்க. இன்றைக்கு நீங்கள் அடிமட்டத்தில் இருந்தால் கூட கவனமாய் பேச தீர்மானிப்பீர்கள் என்றால், தேவனுடைய சித்தத்தின்படி பேச தீர்மானிப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை தரம் கட்டாயம் உயரும். நீங்கள் ஆசீர்வாதமாக தான் இருப்பீங்க. ஏன்னா ஆசீர்வதிக்கிறது அவருடைய சித்தம். அவர் என்னெல்லாம் வச்சிருக்கிறாரோ அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். எனக்கு இதை செஞ்சிருக்கிறாரு நம்பினா அது நடந்துருது. பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படியெல்லாம் நன்மைகள் செய்கிறார்களோ அதுபோல் நம்முடைய பரலோக பிதா அவர் எல்லா நன்மைகளையும் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த நன்மைகளை பார்த்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். கடவுள் சொல்ல அது ஆகும். சரி, இன்றைக்கு நான் இதை சொன்னாலும் கூட முக்கியமான சில காரியங்களை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? வருங்காலங்களில் நடக்க போகிறத முன்னாடியே சொல்கிறது. இப்போ ஜோசியர்கள்ட்ட போய் ஜோசியம் கேட்டுக்கிறப்ப ஏதோ
தீர்க்க தரிசனம் மாதிரி இங்கே தீர்க்க தரிசனம்னு சொல்கிறோம், அவன் ஜோசியம்ன்றான். அவ்வளவுதான். தீர்க்க தரிசனம் என்றால் வருங்காலங்களை பற்றி என்ன நடக்கும் என்று சொல்லுவது. இதை வருங்காலங்களை பற்றி நன்றாக அறிந்திருக்கிற ஒரே ஒருவர் உண்டு, அவர் தேவன் மட்டுமே. தேவன் தன்னுடைய தூர பார்வையிலே அதை பல காலங்கள் தாண்டி நடக்க போகிற அந்த காலங்களை பார்க்கிறார். சரி, இவன் இப்படி இருப்பான், அவன் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, இவன் பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, இவன் பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க என்று தலைமுறை தலைமுறையாய் நடக்கிற காரியங்களை அவர் பார்க்க திறமையுள்ளவர். ஆதலால் தான் இயேசு எப்படி பிறப்பார், எங்கே பிறப்பார், எப்பொழுது இயேசு எருசலேமுக்கு எப்படி பிரவேசிப்பார், கழுதை குட்டி மேலே ஏறி பிரவேசிப்பார், அதெல்லாம் பார்த்து 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 இவையெல்லாம் இப்படி நடக்கும் என்று சொன்னார். அப்படியே நடந்தது. இப்படி நடத்துவே அப்படின்னு சில காரியங்கள் சொன்னாலும் கூட பொதுவாக எல்லா காரியமும் மனுஷனுடைய அதிகாரத்தில் இருக்கிறபடியால் அவர் தேவன் தானாக வந்து இதை மாற்றுகிறதில்லை. மனுஷனுடைய அதிகாரத்தில் கொடுத்தவர்ப்பா இன்னைக்கு நீ பூமியை ஆண்டுக்கப்பா அப்படின்னு சொல்லி ஆதாம்கிட்ட கொடுத்தா இன்றைக்கி பூமி என்ன நிலைமையில் இருக்குது பாருங்க. ஒழுங்காக ஆளலை. ஆனாலும் சகலத்தையும் ஒழுங்குபடுத்துவேன், மறுபடி என்னுடைய ஜனங்களை மீட்பேன், அவர்களை மறுபடியும் ராஜாக்களாக வைப்பேன் என்று திட்டம் பண்ணி கொண்டு ராஜாக்களாக தான் அழைக்கிறாரா, ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அதை திட்டம் பண்ணி அப்படி செய்வேன் என்று கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். இப்போ நான் உங்களை பார்த்து சொல்கிறேன். எங்கே அந்த ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயா முதல் அதிகாரம், ஏசாயா முதல் அதிகாரம் 26வது வசனம். உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப எல்லாம் கெட்டு போச்சுட்டேன். ஆனால் இப்போ மறுபடியும் என்ன செய்வேன், சரி பண்ணுவேன், திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். சீயோன் நியாயத்தினாலும் அதில் திரும்பி வருகிறவர்கள் நீதியினாலும் மீட்கப்படுவார்கள். அவருக்குள்ள ஒரு தீர்மானம் இருக்குது. இஸ்ரவேல் ஜனம் இப்படி கெட்டுப்போச்சா? அந்த ஏசாயா முதல் அதிகாரத்தில் அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா, வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார், நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களை எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. இப்படி இருக்கிற ஜனம்தான் சரி பண்ணிடுவேங்கிறார். இப்போ இங்கே இருக்க யாராவது சரி இல்லைன்னா சரி பண்ணிடுவேங்கிறார். அதனால தான் இடையில சிக்ஷை, சரியில்லைன்னா ரெண்டு தட்டு தட்டி சரியாக்குறது. ஆடு மேய்க்கிறவன் ஒரு கோல் வச்சுருக்கான், இந்த ஆடு இங்கிட்ட இங்கிட்டு போச்சுன்னா ஒரு தட்டு தட்டி மந்தையில் ஒழுங்காக சேர்த்து நடத்திடுறான். அதுபோல் இங்கே நாம் யாவரையுமே நீதிபுரம் என்று சத்திய நகரம் என்று பெயர் பெறும்படியாக வைப்பேன் என்று அவர் தீர்மானத்தோடு பேசுகிறார். ஆதலால் அவருடைய வழிநடத்தல்களை நாம் கவனிப்போமாக. ஆதாம் பாவம் செஞ்சுட்டாங்க, பூமி கெட்டு போச்சு, சபிக்கப்பட்டு போச்சு, அதெல்லாம் முடியாது. நாம் புதிய வானத்தையும் புதிய பூமியும் உண்டாக்கி என் பிள்ளைகளை நான் அங்கே வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தீர்மானம் வருகிறது.